Hi dear students, welcome back to SS MindMath channel. நம்ம இது வரைக்கும் கான்கிரியன்சி மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணி ஈக்குவல் அப்படிங்கிற மெத்தட்ஸை பார்த்தோம். அதில் நம்ம சைடு ஆங்கிள் சைடு ஆங்கிள், சிபிசிடி ட்ரையாங்கிள் ரூல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதே போல் அந்த இதெல்லாம் வச்சு அந்த கான்கிரியன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துடலாம். நீங்கள் அந்த கான்செப்டை ரீகால் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை பார்த்துடலாம் வாங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஏபி இஸ் அ லைன் செக்மெண்ட். இங்கே இருக்குது பாருங்கள். ஏபி இஸ் அ லைன் செக்மெண்ட். லைன் எல் இஸ் இட்ஸ் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஒரு லைன் எல் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், அதாவது பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னால் இந்த மாதிரி 90 டிகிரியில் போகும். பெர்பெண்டிகுலர் அப்படின்னா செங்குத்தா அதை இப்படி ஸ்ட்ரைட்டாக இறக்குற மாதிரி பைசெக்ட் பண்ணுது, ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ பெர்பெண்டிகுலராக ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த லைன் எல் ஏபியை ஈக்குவலாக பைசெக்ட்னாலே ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம். அந்த வார்த்தை தான் ஈக்குவலாக பிரிச்சிருச்சு. இந்த லைன் எல் ஏபியை ஈக்குவலாக பிரிக்குது, அதுதான் லைன் எல் இஸ் அ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அண்டு இப்போ லைனுன்றதுனால மேலே கீழே போயிட்டே இருக்குன்றதுனால ரெண்டு பக்கமும் ஆரோ போட்டிருக்கேன். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாயிண்ட் பி லைஸ் ஆன் எல். இந்த லைன் எல்லில் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் பின்னு நம்ம இருந்தால், நம்ம இப்போ இருக்குது அப்படின்னா நம்மளை அதை வச்சு என்ன ஒரு பாயிண்ட்டுன்னு இருக்குதுன்னா, பி இருக்குதுன்னா நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா, ஷோ தட் பி இஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி. அந்த பாயிண்ட் நம்ம அந்த லைனில் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம்ல, அந்த பாயிண்ட் ஏபியிலேருந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நம்மளை காட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது பி இஸ் ஈக்விடிஸ்டன்ட் ஃப்ரம் ஏ அண்ட் பி. இங்கே தான் ஏபி இருக்குது, நான் இங்கே பாயிண்ட் பி எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த பிஏவும் பிபியும் ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்மளை காட்ட சொல்லியிருக்காங்க. நம்மளை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, பிஏ ஈக்குவல் டு பிபி, பி இஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ அண்ட் பி. நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பி ஏலேருந்தும் பியிலேருந்தும் ஈக்குவலான டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கிவன்லாம் எழுதலாம். நமக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது பிஏவும் பிபியும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, ஏதாவது ஒரு கான்க்ருவன்ட் ரூலை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா, ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா, கான்க்ருவன்சினால என்ன, ரெண்டு ட்ரையாங்கிளும் சரிசமமாக ஈக்குவலாக இருக்குன்றது தான் மீனிங். அப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, பிஏயும் பிபியும் ஈக்குவல் சிபிசிடி ரூல் படி ப்ரூவ் பண்ணிடலாம், ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம கொடுத்துருக்க ஹிண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு சிஇஸ், அதாவது ஒரு லைன் பாஸ் ஆகும்போது, ஒரு ட்ரையாங்கிள் இந்த லைன் பிரிக்கும்போது கண்டிப்பாக காமன் சைடு கிடைக்கும், அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த லைன் எல் பாஸ் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ட்ரையாங்கிளில் சீன்ற வழியாக பாஸ் ஆகும். ஈக்குவலாக பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், அதோட அர்த்தம் என்னென்னா ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரையாங்கிளை ஈக்குவலாக பிரிக்கல, சீன்ற மிட் பாயிண்ட் வழியாக தான் பிரிச்சிருக்கும். அப்போ சிஏவும் சிபியும் ஈக்குவல்னு அர்த்தம். இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரை வச்சு நமக்கு ரெண்டு கிடைக்குது. என்னென்னா, ஈக்குவலாக பிரிக்குது அப்படின்றதுனால சிஏவும் சின்ற மிட் பாயிண்ட் வழியாக நடு வழியாக தான் போயிருக்கும், அது சிஏ சிபி ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு ட்ரையாங்கிள் பிரிக்கையில் கண்டிப்பாக காமனாக ஒரு சைடு கிடைக்கும், அதுதான் இந்த பிசி. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். பிசி காமன், அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, பிசி காமன். இன்னொன்று சி வழியாக போயிருக்கு மிட் பாயிண்ட், சின்றது கண்டிப்பாக நடு இது வழியாக தான் போயிருக்கும். அப்போ சிஏவும் சிபியும் ஈக்குவல். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு இது கிடச்சிருச்சு. இன்னொன்று நமக்கே தெரிஞ்சிருக்குது என்ன வேண்டியன்னா, இந்த ட்ரையாங்கிளில் பாருங்களேன், இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. ஸோ நமக்கு சைடு ஆங்கிள் சைடு, இங்கேயும் பாருங்கள் சைடு ஆங்கிள் சைடு, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணி இது ஈக்குவல், அந்த பிசிஏ பிசிபி 90 டிகிரின்றதையும் எழுதிட்டோன்னா, இந்த சைடு ஆங்கிள் சைடு, இதுலேயும் சைடு ஆங்கிள் சைடு, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிளில் இது ஈக்குவல், இது ஈக்குவல், இது ஈக்குவல், இதுலேயும் இது கம்பேர் பண்ணி இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போது இது என்ன ரூல் படி, சைடு ஆங்கிள் சைடு பை எஸ்ஏஎஸ் ரூல் நமக்கு என்ன கிடச்சிருச்சு, பிசிஏ ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ட் டு பிசிபி ட்ரையாங்கிள். ஸோ
அந்த எஸ்ஏஎஸ் ரூல் படி பிசிஏ வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் பிசிபி ட்ரையாங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், கான்க்ரூவெண்ட்டாக இருக்கும். கான்க்ரூவன்சியோட மீனிங்கே ஈக்குவல் தான், கான்க்ரூவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ ஆப்வியஸாக ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூவெண்ட் அது அப்படி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது பிஏவும் பிபியும் ஈக்குவலாக இருக்குன்னு தானே அர்த்தம். நான் இதை கம்பேர் பண்ணி ஈக்குவல்னு சொன்னேன், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஈக்குவல் சொன்னேன், 90 டிகிரி 90 டிகிரி. ஸோ இந்த ரூல் வந்து சைடு ஆங்கிள் சைடு படி ஈக்குவல்னா ஆப்வியஸாக இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவெண்ட்டு நான் சொல்லிட்டேன். கான்க்ரூவெண்ட்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஈக்குவலாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ பிஏவும் பிபியும் ஈக்குவலாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ சின்ஸ் இந்த ட்ரையாங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவெண்ட்டு நீ சொன்னதை வச்சு நம்ம சொன்னதை வச்சு பிஏவும் பிபியும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ இது பேர் தான் சிபிசிடி. அதாவது பர்டிகுலராக ஒரு ரூல் அப்ளை பண்ணி ஈக்குவல்னு நம்ம ட்ரையாங்கிளை சொல்லிட்டோன்னா மீதி இருக்க சைடெலாம் ஆப்வியஸாக ஈக்குவலில் தான் இருக்குன்றது மீனிங். அதுக்கு என்ன ரூல் பேர் கொடுத்துருக்காங்கன்னா சிபிசிடி. அந்த சைடுக்கு சைடு அந்த ஆங்கிளுக்கு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது மீனிங். கான்க்ரூவெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அடுத்த ரூல் இது நமக்கே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ரூல் தான். ரெண்டு ட்ரையாங்கிள் கான்க்ரூவெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்க ரிமைனிங் சைட்ஸோ ஆங்கிள்ஸோ ஈக்குவலாக தான் இருக்குன்றது மீனிங். அதை எப்படி நம்ம சொல்லணும்னா மேக்ஸ் டேர்மில் சிபிசிடி. ஸோ சிபிசிடி ப்ரூவ் பண்ணி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு சைடும் ரிமைனிங் பேலன்ஸ் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். அதுதான் பிஏ ஈக்குவல் டு பிபி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சேர்ந்து படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.